நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நமக்காக ஆழ்ந்ததொரு 9 மையம் தவம் வழி நடத்திய நமது ஆசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய நற்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானம் வாழ்வோம் கவி தொடரலே இன்றைக்கு ஒன்றே பழவோம். ஒன்றுமிலா ஒன்று, இருள், பூர்ணம், மௌனம், உள்ளுணர்ந்து ஒடுங்கி நிற்கும் நிலையை போன்ற ஒன்றுமிலா ஒன்றுக்கு ஆதி இல்லை. ஒளி, வெளிச்சம், இயக்கம், அணு, அதன் பூரிப்பு, ஒன்றுமிலா ஒன்று இந்த நாளானாலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும். ஒன்றுமில்லா ஒன்றின் ரகசியத்தை கண்டால் உண்டு என்பது இல்லை என்பது இரண்டும் ஒக்கும். எல்லா இயக்கங்களுக்கும் மூலப்பொருள் என்றால் கண்களுக்கோ கருவிகளுக்கோ கணக்குகளுக்கோ எட்டாத ஒரு மறைப்பொருள். அதைத்தான் தெய்வம் என்றும் பிதா என்றும் அல்லாஹ் என்றும் பல வார்த்தைகளால் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி இருக்கிறது? அதுக்குள் ஒன்றும் இல்லை என்றால் எப்படி எல்லாம் மறந்திருக்க முடியும்? மேலோட்டமாக அது ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் எல்லா தோற்றங்களுக்கும் ஆதியாக மூலமாக ஏதோ ஒன்று அதுக்குள் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அதனுடைய இயல்பு என்ன என்றால் அதுக்கும் இருட்டாக இருளாக இருக்கிறது. எல்லை இல்லாத பூர்ண பொருளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்குள் எந்த இயக்கமோ ஓசையோ கிடையாது. அதை யுகங்கள் என்று சொல்வார்கள். அது ஏதோ ஒரு கணக்கை சொல்றாங்க. இத்தனை வருஷம் பிரம்மாவுக்கு இத்தனை வருஷம், நமக்கு ஒரு வருஷம்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது அப்படின்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதைகளை சொல்வார்கள். ஆனா அதை விஞ்ஞானமோ சிந்தனையாளர்களோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? 4 யுகங்கள் என்று பேசியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். சத்ய, துவாபர, திரேதா, கலி என்று 4 யுகங்கள். சத்ய, சத் என்பது இறைநிலை. சத்திய யுகம் என்றால் இறைநிலை மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். எதுவுமே தோன்றாததற்கு முன் இருந்த பூரண பொருள், இயக்கமே தோன்றாத ஒரு காலகட்டம். அதில இருந்து ஒரு இயக்கம் தோன்றியது. அந்த இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் என்ன என்றால் சைவ சித்தாந்தம் அகோரம், தத்புருஷம், ஈசானம் இந்த 3 பண்புகள் அதுக்குள்ள இருக்கு. இதனோட சத்யாஜாத்தம், வாமதேவம், திருவாதனம் என்று மொத்தம் 6 பண்புகளை சைவ சித்தாந்தம் பேசும். இதில் எழுச்சி பெற்று இறை துகளாக பரமாணுவாக வந்ததற்கு காரணம் என்ன என்றால் இருளாகிய, அகோரம் என்றால் இருட்டுன்னு அர்த்தம். இருளாகி அந்த வெளிக்குள் தத் புருஷ, தத் என்பது இறைநிலை,
புருஷ என்றால் அறிவு. அப்ப அறிவே தெய்வமாக அந்த 6 பண்புகளுக்கு ஒன்று அறிவு, பேரறிவு. அப்போ இந்த இருளுக்குள் ஒரு பேரறிவு, அதனுள் இருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது இறை துகளாக பரிணமித்தது. அது சத்தியோஜாதம். மகிழ்ச்சியுடைய கருத்தும் அதே போலதான். இறைவெளியே தஞ்சிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்ப இந்த தஞ்சிருக்கத்தோடு ஒரு நுண் அதிர்வு ஏற்படுகின்ற போதுதான் அது துகளாக மாற்றம் பெறுகிறது என்று மாதிரி சொல்லுவோம். இப்போ இருந்தது ஏகம், சுத்தவெளி மட்டுமே. அதற்குள் ஏற்பட்ட ஒரு சிறு மாற்றம், நுண் அதிர்வு. அதனால் அதற்குள்ளேயே சில துகள்கள் பின்னப்பட்டு இயங்கின, சுழன்றன. இப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு மலர்ச்சி, டைனமிக் ஸ்டேட், இயக்கம். அப்ப இருப்பாக ஏகமாக இருந்த ஒன்று இப்போது இயக்கத்தோடு அமைந்ததனால் இருப்பு இயக்கம் என்ற இருமைப்பட்ட நிலை, துவாபர, துவான 2. அப்படி சுழற்சி ஏற்பட்ட உடனேயே அந்த இறை துகள் எங்க சுத்த முடியும்? சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளிக்குள்ளேயே தான். அப்ப இதனுடைய சுழற்சி வேகம் வெளியே ரிபல்சிவ் ஃபோர்ஸாக வெளியே வர, அது சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியிலேயே ஊடுருவி களப்போற்று காந்தமாக மாறுகிறது. அப்ப இருப்பு இயக்கம் காந்தமாக மாறிய நிலை 3வது பரிணமித்தது அல்லவா? அது திரேதா யுகம் 3. கலி என்றால் இன்ஃபனைட், எண்ணற்ற இயக்கங்கள், திருவிளையாடல்கள் என்று அர்த்தம். அப்ப இருப்பு இயக்கம் காந்தம், இந்த 3ம் சேர்ந்ததுதான் அனைத்தும். எந்த ஒன்றை எடுத்து பாருங்களேன். தாயின் கருவுக்குள் உருவாகிறோம். அது எந்த கருவினாலும் அளக்க முடியவில்லை என்று பார்ப்போம், தெரியும். இப்ப இருப்பு, பிறகு இயக்கம், பிறந்த பிறகு இயக்கம், வாழ்க்கை, ஆயுள் காலம், ஒரு நாள் பிணமாக முடிகிறோம். அப்ப இருப்பு இயக்கம் காந்தம் தானே வாழ்க்கை. முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே இல்லை அதுல. அது போல எதை பிரித்து பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அது இந்த 3னால் மட்டுமே அமைந்திருக்கிறது, வேறு பொருள் இல்லை. அப்போ வள்ளுவப்பெருந்தகை சொல்வார், எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க எதை பார்த்தாலும் அது எந்த தன்மையில் இருந்தாலும், காற்றாகவோ நெருப்பாக நீராக கெட்டி பொருட்களாக ஜீவன்களாக எப்படி இருந்தாலும் சரி, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும். அறிவு என்பது என்ன? அதோடைய மூலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து வந்தது? எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருளிலே அழியாத ஒன்று எது இருக்கிறது? எத்தனை உறுப்புகள் நம்ம உடலில் இருக்கு? 7 தாதுக்களால் ஆனவை அனைத்தும். எல்லாம் என்னாக போகிறது? மெய்ப்பொருள் எது வரைக்கும் இருக்கும்? இப்போ பிணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். அப்ப அதுல அறிவு இல்லையா? இயக்கம் இல்லையா? பிணத்துல அறிவு உணரல. ஆனாலும் அந்த உணராத ஒரு பஞ்சபூத அறிவு அதற்குள் இருக்குமா இல்லையா? பொதுவா அதுல என்ன இருக்கு, செத்து போச்சுல்ல அப்படிம்போம். சரி, அந்த உடல் சிதைந்து மக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு இல்லையா? அது இயற்கை விதி தானே. அந்த விதியை செயல்படுத்துவது, நடத்துவது அறிவு தானே. அப்ப இயக்கம் இருந்த வரைக்கும் அது தொகுப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எந்த தொகுப்பான இயக்கம் உயிர் என்ற துகள்கள் போன பிறகு வெறும் சவமாக பருப்பொருளாக இருக்கிறது.
இதை சிதைய வைத்து மீண்டும் மண்ணோடு மண்ணாக மக்கி போகச் செய்கிறதே, அதுவும் அறிவின் செயல்பாடுதான். அப்ப எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்குள் இறைநிலை இருக்கிறது, மெய்ப்பொருள் இருக்கிறது என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. இது நமக்குள் மட்டுமல்ல, நம்ம உடல் முற்றிலும் மறைகின்ற வரைக்கும் அறிவு செயல்படுகிறது. முற்றிலும் மறைகின்ற வரைக்கும் அறிவு செயல்படுகிறது. அதுதான் மீண்டும் இறைநிலையாக மாறி போகிறது என்பதை அறிந்த அறிவே தெளிந்த அறிவு. எனவே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இன்றைய உலகத்தின் சிக்கல்களுக்கு காரணம் என்ன? ஒரு நல்ல கருத்துக்கள் இதையும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஒரு 100 பேர், 500 பேர், 1000 பேர், மிஞ்சி போன ஒரு டாபிக் மட்டும் 27,000 பேர் பார்த்துருக்குறாங்க. துன்பப்படுபவர்களே பாக்கியவான்கள் என்ற தலைப்புல பேசின 27,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு தலைப்பை. இவ்வளவுதான் அதிகம். ஆனா கேலண்டரை இந்த திசையில் மாற்றக்கூடாது, ஏன் தெரியுமா அப்படின்னு டிசம்பர் மாசத்துல ஒருத்தன் போட்டான்னா, ஒரு வாரத்துக்குள்ள 10,000 பேர், 1,00,000 பேர் பார்த்துடுறாங்க. அப்ப உங்களுடைய நாட்டம் எதுல இருக்குதுங்க? அது ஆஃப்டர் ஆல் ஒரு பேப்பர், அதுல பிரிண்ட் அடிச்சிருக்கிறான், அது கேலண்டர் வைக்கிறோம். இது எந்த திசையில் தொங்கினா என்ன? அப்ப மக்கள் எவ்வளவு முட்டாள் நினைச்சிருந்தா இதை போட்டாலும் பார்ப்பாங்க, நாம போட்டிருக்கிறோம், அதையும் நாங்க முட்டாள்னு ப்ரூவ் பண்ணிக்காம பாருங்க 1,00,000 பேர். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அவன் சொல்லுவான். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா இல்லாத குப்பையா என்ன, ஜோதிடர்கள் ஒரு பக்கம் நிறைய சேனலை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் 1008 சேனலை போட்டு அது யூடியூப்ன்றதே ஒரு தொழிலா மாத்திக்கிட்டாங்க. தண்டச்சோறு வேலைக்கு பேர் யூடியூபர். இதுல என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்குங்க? சாப்பிட்ற சாப்பாட்டு உழைக்கணும் இல்லையா? உழைக்காம சாப்பாடு வருமா? இது என்ன தொழில்னு மக்கள் செய்துட்டு இருக்காங்க தெரியல. இதெல்லாம் என்ன பண்றாங்க? பிழைப்பு நடத்தணுமே, அப்ப சென்சிட்டிவ் ஏதாவது தலைப்பை போட்டு மக்களை பார்க்க வைக்கணும். யார் பார்ப்பாங்க? பரபரன்னு இருக்கிறவங்க எல்லாம் இதைத்தான் பார்ப்பான். அமைதியா உள்ளவன் டைட்டில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்பவனுடைய தராதரம் என்ன? யார் சொல்ல முடியும்? யார் ஒரு மாற்றத்தை செய்ய முடியும்? சிந்தித்து பார்த்து யாரை ஏற்பது யாரை மறுப்பது என்று அறிவு வேண்டும். அதாவது தெளிவில்லாமல் ஒரு கருத்தை எதிர்ப்பதும் ஆபத்து தான். சமுதாய சிக்கல் வரும். அதை விட பேராபத்து எது என்றால் தெளிவில்லாமல் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது. எப்படி? இப்ப தெளிவில்லாமல் ஒரு கருத்தை எதிர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதை விட பல மடங்கு ஆபத்தானது தெளிவில்லாமல் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லைன்றான். தெளிந்த அறிவா? தெளிந்த அறிவா? யாரோ சொன்னா இவன் சொல்லிட்டு தெரியுறான், அவ்வளவுதான். கடவுள் இருக்குன்னு ஒரு உரை சுத்துறானுங்க. இவங்க ஏதாவது கடவுளை பற்றி அறிவு உண்டா? இவங்களுக்கும் கிடையாது. 2 பேரும் கிளிப்பிள்ளை அறிவு தான். யாரோ சொன்னாங்க, அது திருப்பி சொல்லிட்டு தெரியுறானுங்க, அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன பேதம் என்றால் அவனுக்கு இல்லை என்ற ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா இருக்கிறவனுக்கு என்ன நட்டம் பாருங்களேன். எதுக்கு எடுத்தாலும் பயம். இப்படி செஞ்சா கடவுள் நல்லா செய்வார், அப்படி செஞ்சா கடவுள் நல்லா செய்வார்.
என்று சம்பாதிக்கின்ற பணத்துல பெரும் பகுதி பூஜை, புனஸ்காரம், நன்கொடை, இப்படி எத்தனை பேர் இவனை ஏமாத்துறாங்க பாருங்களேன். அப்ப தெளிவெல்லாம் ஏற்றுக்கொண்டதால் வந்த வினைதான் இது. சம்பாதிக்கிற திறமை இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது நன்கொடை கொடுக்குறான். புண்ணியம் வருதோ இல்லையோ திருப்பி வாங்கின கடன் திருப்பி கொடுத்தாலும் வட்டியோட. சிக்கல் தானே, வருத்தம் தானே. இப்படி ஒன்றை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதால் வந்த வினைதான் இதெல்லாம். அதனால்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி வாழ்க்கையை பற்றி, தெய்வத்தை பற்றி, சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி எத்தனையோ சொல்லிக்கிறாங்க. அவற்றின் மெய்ப்பொருள் காண்பது. எத்தனையோ பொருட்களை பார்க்கிறோம், பயன்படுத்துகின்றோம். இவற்றில் மூலம் என்ன? மெய்ப்பொருள் காண்பது. அது பார்க்கின்ற போது எல்லாமே ஒன்றிலே இருந்து வெளிப்பட்டவைதான். ஒன்று மேல ஒன்று இந்த நாளானாலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும். எங்க போக முடியும்? எல்லாம் சுத்த வெளிக்குள்ளதான் இருந்தாக முடியும். இதை விட்டு எங்க தனி கொடுத்துரும் போக முடியுமா? வேற இடம் இல்லை. எல்லாம் எல்லையில்லாத வெளிக்குள் தான் நிகழ்கின்றன. ஒன்றுமில்லா ஒன்றின் ரகசியத்தை கண்டால் உண்டு என்பதும் இல்லை என்பது இரண்டும் ஒக்கும். ரெண்டும் உண்மைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ஆனா இது துவைத்தம், அத்வைத்தம். உண்டு என்று ஏற்பது அத்வைத்தம், இல்லை என்பது துவைத்தம். ரெண்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாத்திகம் பேசுறானே, கடவுள ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் இருக்கிறேன்னு இல்லை. அப்போ கடவுள் இல்லை, நான் இருக்கிறேன். ரெண்டு. கடவுள் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன். ஆனால் இல்லை என்றாலும் அது உண்டு. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. இது விசிஷ்டாத்வைத்தம். ரெண்டு தான். ஆனா ஒன்றில் இருந்து வந்தது மறுபடியும் ஒன்றிலே முடிந்து போகும். அது விசிஷ்டாத்வைத்தம். இப்படி எல்லாம் ஒரே பொருள் இருந்து வந்ததுதான். அதாவது ஒரு முறை என்னுடைய நண்பர் வேறு ஏதோ ஒரு அம்மா கிட்ட இருக்கிறார். குண்டல் நிலம் ஒன்றும் கிடையாது, நீங்க இன்னும் தீட்சை கொடுத்து தெரியுறீங்கன்னு. ஆமா கிடையாது அப்படின்னு. ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமா. அப்புறம் தீட்சை என்ன கொடுக்குறீங்க அப்படின்னாரு. அப்படின்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குண்டல தீட்சை எடுத்தாகணும் அப்படின்னு. அவருக்கு புரியல. அதாவது இந்த உடல் இதற்குள் தான் குண்டலினி சக்தி. உடல் கலந்து விட்டால் எங்க குண்டலினி? அப்போ உடலுக்குள் உண்டு, உடல் கடந்து விட்டால் இல்லை. இப்ப துரியோதய தவம் செய்யறோம். அப்ப நம்ம உடம்பு எங்க? நரஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது உடல் உணர்வுகள் எல்லாத்தையும் மறந்து அதுவானால்தான் அது சக்திகளும் சிவகலம். அப்ப எங்க குண்டல் சக்தி இருக்கு? அப்ப ஒரு உடல் என்ற அமைப்பிலேதான் குண்டலினி உண்டு. அமைப்பை கடந்து விட்டால் அது கிடைப்பிலே கிடையாது. அப்ப இது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அது போல்தான் கடவுளே இருக்கு இல்லை என்று ஒரு கோணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இருப்பதை ஒரு
டிவி நிகழ்ச்சியில ஒரு நாத்திகருடைய குரூப் இங்க தமிழ்நாட்டில் தான், சுபவீரபாண்டியன். அவரு இந்த நீனையான டிபேட்ல இது போகுது. கடவுள் உண்டு என்ற ஒரு காசாறு, இல்லை என்ற நாத்திகர்கள் ஒரு பக்கம் எல்லாம் பேசுறாங்க. தீர்ப்பு சொல்லணும் இல்ல, தீர்ப்பு அவங்க நீயா நானும் எப்பவும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. கடைசியில் அப்படியே முடிஞ்சு போகும். அப்போ இதுக்கு 2 குரூப் வருது. ஒருத்தர் வந்து யாரோ ஒரு ஆன்மீகவாதியை கூப்பிட்டு வந்து வச்சிருந்தாரு. அவர் பகவானை பத்தி அவர் சொல்றாரு. இந்த பக்கம் சுபவீர பாண்டியன். இப்போ சொன்ன கருத்துல முக்கியம் என்னன்னு சொன்னா, நாங்க கடவுளைத்தான் இல்லை என்று சொல்கிறோம், இயற்கையை சொல்லவில்லை என்னார். இயற்கை சொல்லல. அப்ப இயற்கை என்பது என்ன? இந்த உலகம், பூமி, ஜீவன்கள் இவற்றெல்லாம் நடத்துகின்ற ஒரு ஆற்றல். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க சொல்லுகின்றீங்களே கருவறைக்குள்ள, அதைத்தான் நாங்க இல்லைன்னு சொல்றோம் என்றார் அவர். உண்மைதானே? கருவறைக்குள் இருப்பது சிலையா கடவுளா? நாத்திகன் சொல்றான் அது சிலை அப்படின்றான், பக்தன் சொல்றான் அது கடவுள் அப்படின்றாங்க. சரி, இப்போ 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. இப்போ அந்த கருவறைக்குள் இருக்கின்ற வரைக்கும் தெய்வம் என்று தான் நம்புகிறோம், வணங்குகிறோம், வழிபடுகின்றோம், எல்லாமே செய்யறோம். யாராவது அதை களவாடி விட்டால் அடுத்த நாள் டிவியில, நியூஸ் பேப்பர்களில் இல்ல இந்த பக்தன் என்ன சொல்றான், சிலை திருட்டு நடந்துருச்சுங்க, இத்தனை நாள் தெய்வம்னு வணங்கினியே, இப்போ சிலை திருட்டு நீயே சொல்றிய அப்படி யாராவது கேள்வி கேட்டான்னு சொல்லுவான்? பதில் சொல்ல தெரியாது. அப்ப உள்ளே இருக்கின்ற வரைக்கும் தெய்வம், களவு போய்விட்டால் சிலை திருட்டு. அப்ப அது சிலையா தெய்வமா என்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்ன என்றால் தெய்வம் அரூபம், அது திருட முடியாது. இது கல்ல ஆனது அல்லது பஞ்சலோகத்தால் ஆன ஒரு சிலை, இதை களவாட முடியும், இது சிலை திருட்டு, அது திருட முடியாதது. இப்படி ஒன்றேதான், ஒன்றுமில்லா ஒன்றேதான் எல்லாமாக. அந்த அருவம் இல்லை என்றால் இந்த உருவம் வந்திருக்க முடியாது. உருவத்திற்கு மூலம் அருவமே தவிர அருவத்திற்கு மூலம் உருவம் அல்ல. ஏன் என்றால் தோன்றிய அனைத்தும் முடிந்தே ஆக வேண்டும், பிறந்த அனைத்தும் இறந்தே ஆக வேண்டும். இதுதான் இயற்கை நியதி. இதை புரிந்து தத்துவத்திலே நாம் தெளிவு பெற வேண்டும். தேவையற்ற சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம அளவுக்கு தவிர்த்தால் போதும். அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் அட்வைஸ் பண்ண முடியாது. அடுத்தவங்க வீட்லயே இருக்கிறாங்க, கணவனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கலாம், குழந்தைகளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். கோயிலுக்கு போனா தான் புண்ணியம் பண்றாங்க, சரி வா போயிட்டு வரலாம், அங்க போய் தவம் பண்ணலாம், அவங்க கும்பிட்டு வரட்டுமே. எனவே குடும்ப அமைதி தான் முக்கியம். தத்துவம் என்பது குடும்ப அமைதிக்காகவே தவிர குடும்பத்தில் கூறு போடுவதற்கு அல்ல. அப்ப யார் விட்டு கொடுத்து போக முடியும்? யார் உண்மையை உணர்கிறார்களோ அவர்களே விட்டு கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த கருத்தை பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தொடர்ந்து நமக்காக நற்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவரம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம்.
வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வேதாத்திரிய பாடம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையால் காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறையருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளம்.